கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாய. ஏய், நான் சைதாப்பேட்டேன். வா என்கிட்ட வா. மம்மால நீ காணாத போயிட்ட. நீ மக்கள் திலகம் எம்ஜிஆர், ரெண்டாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவங்க ரெண்டு பேர் பார்த்துதான் மத்த நடிகர்களை கத்துக்கினாங்க. இது 100% உண்மை. உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்லு எடுத்து அடிப்பியா? தப்பில்ல அது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு பழமொழி இருக்குது. அது முதல்ல எம்ஜிஆர், ரெண்டாவது மக்கள் மனதுல இடம் பிடிச்சவர் விஜயகாந்த். இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேப்டன் வந்து தான தலைவர், தன்மான தலைவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கே கிடைத்திட்ட ஒரு அரிய சொத்தாய் மறைந்திட்ட பேரறிஞர் அண்ணாவிற்கு பின் எங்களுக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தை இன்னைக்கு வந்து மக்கள் என்னென்ன ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க. திண்டுக்கல், திருச்சி மாவட்டம் 234 தொகுதியில இருந்தும் வராங்க வாழ்த்து தெரிவிக்க. அவரு இல்லைன்னாலும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அவரு உருவம் தான் இல்லையே தவிர அவரோட எல்லாமே எங்களோடு கூட ஒவ்வொருத்தர் கூடயும் கேப்டன் இருக்கிறார். அதனால யாராலையும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எங்கள் அண்ணன் இடத்துல எங்க அண்ணிய வச்சு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு எங்க அண்ணி வழி நடத்துறபடி நாங்கெல்லாம் நடப்போம். நல்லபடியா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வராருன்னு சொன்னா அவரோட சந்தோஷம், சௌகரியம். அவருக்கு போய் நம்ம எதுவும் சொல்ல முடியும். எனக்கு தலைவனுக்காக சொல்ல சொல்றீங்களா? என்ன சொல்ல சொல்றீங்க? நாங்க சொல்றோம். அவருக்காக நாங்க என்னப்பா சொல்ல முடியும்? அவங்க விருப்பம். அதெல்லாம் அரசியலுக்கு வருது, மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லதே. மத்தபடி ஒண்ணு இருக்கும்போது யார் வந்தா என்ன, யார் போட என்ன, மக்களுக்கு நல்லது நடக்கணும். கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவனா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்றாங்க, பட் அரசியலுக்காக சொல்றாங்களா, எதுக்கு சொல்றாங்கன்னு எல்லாம் தெரியாது. பட் அவரு வந்து முன்னேற்றி விட்டது எங்க கேப்டன் தலைவர் தான் இல்லையா? அவரு தான் வந்து இன்னைக்கு ஒரு படம் நடிச்சு அந்த பிள்ளைய நல்லபடியாக்குனாரு. அவரோட திறமையும் கூடாது, கேப்டன் கொண்டு வந்தாரு, அவரோட திறமை. இன்னைக்கு அரசியல்ல நிக்கிறாரு அப்படின்னாக்கா அது அவருடைய இதுதான். அவர் பாத்துக்கணும். அவரு என்ன சொல்றாரோ அவர்கிட்ட கேளுங்க. இது மீதி எல்லாமே எங்க அண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து வாயை கலர்றீங்க. அப்படி இல்ல, அவரு வந்து வந்தாரு, டெத்துக்கு வந்தாரு. அவரு வந்து அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். எங்கன்னா வெளியே போற பிரச்சனை, அதோ ஷூட்டிங்கு அது இதுன்னு போயிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இல்ல, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து தலைவரை பார்த்துருக்கலாம். பார்க்கல, அது அவருடைய விருப்பம். அது ஏன் பார்க்கலன்னு எல்லாம் நாங்க கேட்க முடியாது. அது அவரோட விருப்பம். இன்னைக்கு எனக்கும் எங்க அண்ணன் தான். இப்ப நான் அவரோட தங்கச்சி தான். இன்னையும் அவரையா அண்ணா அப்படின்னு தான் கூட்டுன்னு ஓடுவேன் நான். அவரு அவ்வளவு பெரிய தங்க மனுஷன். அண்ணன்றவங்களா அண்ணன் ஆயிட முடியாது. உண்மையா பாசமா கூப்பிடுறவங்க தான் அண்ணன். அதான் அண்ணன். சரிங்களா? இருக்கலாம். முதல் மாநாட்டுல அண்ணன் தேவைப்படாமலாம் இல்ல, தேவைப்பட்டிருக்கோம், பேசியிருப்பாங்க. அவரு டெத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாருல, எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வரவே இல்லையா? அப்போ ஒண்ணுமே இல்ல, அவரு பிச்சை மாதிரி ஒண்ணு போட்டாரு. யார்? அந்த வடிவேலுக்கு. அவன் வந்தானா சாவுக்கு? அவன் என்ன பணம் வச்சிருந்தா பெரிய இதுதான் அவன் இல்ல. யார் பணத்தை உருவாக்குறது? நீ என்ன நாயா, உன் மூஞ்சி நல்லாவே இருக்காது. ஆனா கேப்டன் கூட்டின்னு வந்து உன்னை ஒரு படத்துல நடிக்க வச்சு நீ ஒரு ஆள் ஆயிட்டு நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல கார் நிறுத்தினா நீ வந்து கல்லு எடுத்து அடிப்பியா?
தப்பில்ல அது. ஒரு டெத்துக்கு வந்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துன்னு போயிட போறாங்க. அதுக்கு இல்லாத பிரச்சனைய நாய் பேசி அத கப்பல்னா கேப்டன் நாயே, நீ கேப்டன் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா வடிவேல் நாயே. ஏய், நான் சைதாப்பேட்டேன், வா என்கிட்ட வா. உமால நீ காணாத போயிட்ட. நீ ஜனங்க காணாத பண்ணிட்டாங்களா? எப்படி வருவான் அவன்? இனி அவள் தான் செத்த பாம்பு அது. அத போய் அச்சு என்ன பண்றது நம்ம? ஏ ஆமாடா நாயா, நீ சட்டை போடாம கோமணம் தாண்டா கட்டின்னு வந்த. நீ எப்படி இருந்த? நீ என்ன பண்ண? திடீர்னு அந்த மாதிரியா பேசி நிக்கிறான் அவன். எங்க கிட்டலாம் வந்து பேச சொல்ல அவனை கைய காலெல்லாம் ஒட்டி அமைச்சிருவோம் நாங்க. கேப்டன் மாதிரி தான் நாங்களாம். அவர் வழியில இருக்கிறோம், நாங்க விட மாட்டோம். அவன் தான் திமுறா பேசி நிக்கிறான். சட்டை போடாததான் வந்தான் அவன். யார் சொன்னது? கோமனை கட்டிக்கின்னு வந்தான் அவன் மதுரையில இருந்து. என் தலைவன் பாவம் பார்த்து கூட்டுன்னு போயிட்டு சின்ன கவுண்டர்ல அறிமுகப்படுத்தி, அவன் முன்னாடி வந்து ராஜகிரனை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் ஒரு மூலையில தான் கிடந்தான் இல்லையா? கேப்டன் கொண்டு வந்து விட்டு, ஏய் செய்டா, நடிடா, இந்த பத்து பாடா. எங்க தலைவர் 3 சொல்லித்தான் போதும் அவரு. அவ்வளவுதான். அவரு ஒரு வையாயிட்டு இருப்பாரு, புரியுதா? அவர்லாம் வந்து அவரு சட்டை இல்லாத வந்தா பொட்டை இல்லாத வந்தாலாம் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த தமிழ்நாடு மக்கள் கிட்ட பேசக்கூடாது. அவனை பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவன் எப்படி வந்தா, என்ன பண்ணா, சோறுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்டன் வீட்டுல போய் சாப்பிட்டான். கேப்டன் சோறு போட்டாரு, அவன் குடும்பத்துக்கே துட்டு கொடுத்து அமிச்சாரு சாப்பாட்டுக்கு காசு. என் கேப்டன் செஞ்சாரு அதெல்லாம். இவனை யாரு? இவனை வந்து என் கேப்டனை பத்தி எப்படி தெரியுமா பேசினா? ஆனா பேசுறதுக்கான டைம் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. நான் போட்டுக்கு தான் வேணும், கப்பலுக்கு தான் வேணும் கேப்டன். அவரு வந்து தண்ணிக்கு கேப்டன். பாடே, நீ நான் பெரிய யோகியமா? இந்த வயசுலயே நீ என்ன நான் வேலை பார்த்துங்கிறத சொன்னா நீ காரி மூஞ்சிடுவேன். இனிமே மூஞ்சி என்ன பண்றது? உனக்குதான் எச்சா மூஞ்சி மூஞ்சில நல்லா போயிடுச்சு. அப்புறம் எப்படி என்ன ஒன்னும் பண்றது? நாங்க அவ்வளவுதான். நீ செத்தப்பா. வணக்கம் PS. என்னுடைய கடந்து வந்த பாதையில 2 பேர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்ணம். ஒண்ணு மக்கள் திலகம் MGR, 2வது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவங்க 2 பேர் பார்த்துதான் மற்ற நடிகர்களை கத்துக்கினாங்க. இது 100% உண்மை. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எந்த நடிகரும் முடியாது. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, MGRக்கு அடுத்தது கேப்டன் தான். புரியுதா? அவரு அதாவது ராமாவரம் தோட்டத்துக்கு போனா வெறுங்கையா திரும்பி வந்ததில்லை. அதே மாதிரி கேப்டன் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல போன சரி வெறுங்கையா வந்ததா வரலாறே இல்லை. இதுதான் 100% உண்மை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒரு பழமொழி இருக்குது. அது முதல்ல MGR, 2வது மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர் விஜயகாந்த்.